வணக்கம். வணக்கம். இது உபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்டோ. நான் ஏசிஎம் ஹலீல் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். உந்துவ முழு நோன்பிதி தினம் இன்றாகும். சிவனொளிபாதமலை யாத்திரை காலம் ஆரம்பம். தாதியர் பயிற்சிக்காக மேலும் 6035 பேரை சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை. பண்டிகை காலத்தில் மோசடியில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பற்றிய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்காக விசேட பிரிவு. தெற்கு சூடானின் முன்னாள் பிரதி ஜனாதிபதி மஷாருக்கு விசுவாசமான படையினர் மேற்கொண்ட சதி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஒந்துவப்ப முழு நோன்மதி தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் பல்வேறு மத வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. புனித போதி மரத்தின் கிளையொன்றை எடுத்துக்கொண்டு சங்கமித்தை உள்ளிட்ட பௌத்த தூதுக்குழு இலங்கைக்கு வருகை தந்தது இதுபோன்ற ஒரு நோன்மதி தினத்திலேயே ஆகும். புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்து 5 ஆண்டுகள் கடந்தபோது ஆண்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த புத்த சாசன உறுப்புரிமை பெண்களுக்கும் கிடைக்கப்பெற்றது. இதனை அடுத்து பிக்குனிகளும் உருவாக்க தொடங்கினார்கள். கேமா, யசோதரா போன்ற பிக்குனிகளிலிருந்து ஆரம்பமான இந்த பிக்குனிகளின் பௌத்த வரலாறு மஹிந்த தேரரின் பயணத்தின் பின்னர் இலங்கைக்கும் பிக்குனிகளின் பங்களிப்பு கிடைக்கப்பெற்றதாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. அனைத்து முழு நோன்மதி தினத்திலும் அலரி மாளிகை ஒழுங்கு செய்யும் தர்ம உபதேச தொடரின் 118வது தர்ம உபதேசம் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. சங்கைக்குரிய தலாலே சந்தகித்தி தேரர் தர்ம உபதேசம் நிகழ்த்தினார். පළවෙනි දේ තමයි ඒ දුර්වලකම හිතට එකඟව වැරද්දක් විදිහට වටහා ගන්න. දෙවෙනි පියවර තමයි ආයති සංවරේ පිහිටන්න. ආයති සංවරේ පිහිටනවා කියන්නේ මේ වැරද්ද කළොත් වෙන්නේ මමත් පිරිහිලා යනවා අනිත් අයත් පිරිහෙනවා. ඒ නිසා ආයෙ නම් නිබඳු දෙයක් මම කරන්නේ නැහැ කියලා අදිෂ්ඨාන කරගන්න. ඉතින් අපේ ජනාධිපතිතුමා දැන් ලොකු විදේශ සංචාරයක ඉඳලා මේ ඊයේ රාත්‍රියේ ඇවිල්ලා වුණත් එතුමා අද මෙතන ධර්ම ශ්‍රවණය කරන්න වාඩි වෙලා මේ හොඳ පූර්ව ආදර්ශයක් සපයමින් කටයුතු කරනවා. ඒ වගේම පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ නායකත්වයක් ලබා දෙමින් කටයුතු කරනවා. ඉතින් එහෙම කටයුතු කරන කෙනෙක් ඔබතුමත් ඒ වගේම ආර්යාවත් මේ හැමදෙනාම තමා පිළිබඳව ආවර්ජනීය කියදිලා බලන්න මගේ පසුගිය අවුරුද්දේ මගේ අතින් වුණ අඩුපාඩු තියනවාද? දුර්වලකම් තියනවාද? නොගැලපීම් තියනවාද? ඒව මං කොහොමද හදාගන්නේ කියලා හිතන්නේ. මේ වගකීම இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம் ஒழுங்கு செய்துள்ள உந்துவப்பு முழு நோன்மதி தின நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க தம்பதனிய ஸ்ரீ விஜய் சுந்தரராராம விகாரையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சிவனொளிபாத யாத்திரை காலம் ஆரம்பமாகியுள்ளது. புனித சிலையும் புனித பொருட்களும் இன்று காலை சிவனொளிபாத மலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பெல்மதுள்ள கல்பொத்தாவல சுரிபாத ரஜமகா விகாரையில் வைக்கப்பட்டிருந்த இந்த புனித சிலை ரத்னபுரி, பலாபத்தல, ஹட்டன், நல்லதண்ணி பாதை ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டது. சிவனொளிபாத மலையின் உச்சி பகுதி வரை இந்த புனித சிலையை ராணுவ உத்தியோகத்தர்கள் எடுத்துச் சென்றார்கள். யாத்திரை காலம் ஆரம்பமாகி இருப்பதைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையான பக்தர்கள் சிவனொளிபாத மலையை தரிசிப்பதற்காகவும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவும் வருகை தந்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீபாத ரஜமகா விகாரையின் அதிபதி சங்கிக்குரிய வெங்கமுவே தம்மத்தின தேரர் மத வழிபாடுகளை நடத்தினார். பக்தர்களுக்காக விசேட பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான உணவு, குடிபானம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்துள்ளார். தாதியர் பயிற்சிக்காக மேலும் 6035 பேர் நாளை சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். பயிற்சிகளை முடித்த 1800 பேருக்கும் நாளை நியமனம் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய இலங்கை தாதியர் சேவையில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை நாளை முதல் 36,000 தாண்டியிருக்கும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார சேவைக்காக ஒரே தடவையில் பெரும் எண்ணிக்கையானோர் சேர்த்துக் கொள்ளப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும்.
மனிதவள அபிவிருத்தியின் மூலம் மக்களுக்கு வினைத்திறனான சுகாதார சேவையை வழங்குவது இதன் நோக்கமாகும். நியமனம் வழங்கும் வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெறும். கல்வி பொதுத்தரதர பத்திர உயர்தர பரீட்சையில் விஞ்ஞானத்துறையில் சித்தி பெற்ற 6035 பேர் தாதி பயிற்சிக்காக விண்ணப்பித்திருந்தனர். இவர்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 18 தாதி பயிற்சி கல்லூரிகளும் 18 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இடைக்கால தொழில் பயிற்சிக்காக 500 பேரும், வைத்திய சேவை தொழில் பயிற்சிக்காக 1121 பேரும் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். சுமார் 6 லட்சம் எண்ணிக்கையை கொண்டிருந்த நாட்டின் அரசு ஊழியர்களை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 14 லட்சம் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜாசுந்தர் தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய உரிமையை இழப்பதற்கு இருந்த அனைத்து ஊழியர்களுக்கும் தற்போதைய அரசாங்கம் அந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது. 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் பற்றி வடமாகாண அரசு ஊழியர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக வவுனியாவில் இன்று நடைபெற்ற மாநாடொன்றில் நிதியமைச்சின் செயலாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதியின் தொலைநோக்கிற்கு அமைய மிகச்சிறந்த மக்கள் சேவையொன்றுக்காக அரசு சேவை பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அரசு சேவையை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார். அன்று அரசு சேவையில் 6 லட்சம் பேர் மாத்திரமே இருந்தனர். அப்போது 3 லட்சம் பேரை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அரசு சேவை அவசியம் இல்லை என்ற கொள்கை அப்போது காணப்பட்டது. இதனை தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்தது. இலவச சுகாதார சேவை, கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மக்களுக்கு வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது என கலாநிதி பி ஜாசுந்தர் தெரிவித்தார். இலங்கையில் தேசிய வீடமைப்பு கொள்கை தொடர்பான நகல் சட்டம் மூலம் ஐக்கிய நாடுகளின் மனித குடியிருப்பு ஆணைக்குழுவின் பாராட்டை பெற்றுள்ளது. இது தொடர்பாக எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக நிர்மாணம், பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய வீடமைப்பு கொள்கை ஒன்று முதல் தடவையாக சட்டமூலமாக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டங்களை ஆராய்ந்து தற்காலத்திற்கு பொருந்தும் வகையில் இது வகுக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு தொடர்பான ஐக்கிய நாடுகளின் துறைசார் நிறுவனமான மனித குடியிருப்பு அபிவிருத்தி திட்டம் இந்த நகல் சட்ட மூலத்தை பாராட்டி எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. வீடமைப்பு துறையில் தற்போதைய நடவடிக்கைகள் மற்றும் சவால்கள் அனைத்தையும் இந்த நகல் சட்டம் உள்வாங்கியிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பாராட்டு சர்வதேச நிறுவனம் ஒன்றிடமிருந்து கிடைக்கப்பெறும் மிகவும் அரிதாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. நகல் சட்டம் மூலமாக்கப்பட்டுள்ள தேசிய வீடமைப்பு கொள்கை தொடர்பில் மக்களின் கருத்துக்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நகல் சட்டம் மூலம் வகுக்கப்பட்டதன் பின்னர் அது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. சவுதி அரேபிய முன்னாள் மன்னர் அப்துல் அசீஸின் ஞாபகார்த்தமாக ஏராவூர் அப்துல் மஜீத் ஹாஜியார் மாவட்டத்தில் அமைக்கப்படவிருக்கும் 50 நிரந்தர வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சவுதி அரேபிய அரசு பிரதிநிதியான அஷேக் யஹ்யா பின் அப்துல் அசீஸ் அர் ரஷீத், கிராம அபிவிருத்தி சபை தலைவர் MS ரவுப் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓட்டமாவடி, காத்தான்குடி, பாலமுனை உட்பட 5 பிரதேசங்களில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கென மொத்தம் 200 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. பண்டிகை காலத்தில் மோசடியில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பற்றி அறிவிப்பதற்காக விசேட பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை இதனை வழிநடத்தி வருகிறது. முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக 2 விசேட தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தில் கூடுதல் கிராக்கியுள்ள உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்தும் காலாவதியாகும் தினம் பற்றியும் விசேட கவனம் செலுத்துமாறு நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சில வர்த்தகர்கள் அப்பாவனைக்கு பொருத்தமற்ற பொருட்களை விற்பனை செய்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. நுகர்வோர் மின் உபகரணங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்க வேண்டும். அனைத்து பொருட்களுக்கும் 6 மாத கால உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. முறைகேடுகள் பற்றி பொதுமக்கள் 0117755482 அல்லது 0117755483 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு அறிவிக்கலாம். 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கமும் 24 மணி நேரமும் இயங்கும். அனைத்து மாவட்டங்களுக்காகவும் விசேட தேடுதல் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 2500க்கும் மேற்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தேடுதல் பிரிவின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார்.
கல்முனை மெதடிஸ்த ஆலயத்தின் வருடாந்த நத்தார் இசை வழிபாட்டு விழா ஆலய போதகர் அருட்பணி GW யோகராஜா தலைமையில் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. பவனி பாடலுடன் ஆரம்பித்த இசை வழிபாட்டில் ஆரம்ப ஜெபம், பாவ அறிக்கையிடல், திருமறை பாடல் என்பன இடம்பெற்றதோடு கிறிஸ்தவ கரோல் கீதங்களும் இசைக்கப்பட்டன. கல்முனை வெஸ்லி கல்லூரி அதிபர் வி பிரபாகரன் காணிக்கை ஜெபம் நிறைவேற்ற போதகர் JW யோகராஜா இறை செய்தி கூறி ஜெப வழிபாட்டை நடத்தி வைத்தார். உம்மை பற்றிய பாடல்களை நாங்கள் பாடுகின்ற போது இந்த பாடல்களுக்காக ஆயத்தம் செய்தவை மாணவர்களது பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் தின நிகழ்வு ஒன்று மொரட்டுவை பிரதேசத்தில் இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையான மக்களின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற இந்த விழாவில் மாணவர்களது கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. கரோல் கீதங்கள் மற்றும் இயேசுநாதரின் பிறப்பை சித்தரிக்கும் நாடகமும் இடம்பெற்றன. இறுதி நிகழ்வாக போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. ஆபிரிக்க வலயத்தின் பல நாடுகளுடன் புதிய ராஜதந்திர உறவுகளை கட்டியெழுப்பியுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கென்யாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று அதிகாலை அவர் இலங்கையை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் மூலம் இலங்கைக்கு பொருளாதார, சமூக மற்றும் கலாசார ரீதியில் பல நன்மைகள் கிடைத்திருப்பதாக புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் முதலில் பங்கேற்றார். ஜானஸ்பர்க் நகரில் உள்ள FNB மைதானத்தில் நடைபெற்ற தேவ ஆராதனையில் அவர் பங்கேற்றார். அதன் பின்னர் அவர் கடந்த புதன்கிழமை பிரிட்டோரியாவில் உள்ள யூனியன் கட்டிடத்தில் மண்டேலாவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அரசு தலைவர்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஜனாதிபதி கென்யாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்தார். கடந்த வியாழக்கிழமை ஜோமோ கென்யாட்டா விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதிக்கு அந்நாட்டு ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டா, பிரதி ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ மற்றும் அமைச்சர்கள் மகத்தான வரவேற்பு அளித்தனர். கென்யாவின் சுதந்திர தின விழாவில் விசேட அதிதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் பாரியாரும் கலந்து கொண்டார்கள். இந்த வைபவம் தலைநகர் நைரோபியில் உள்ள மொய் சர்வதேச மைதானத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை கென்யாவின் முதலாவது ஜனாதிபதி ஜோமோ கென்யாட்டாவின் சமாதிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். நைரோபி நகரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். அதன் பணிப்பாளர் நாயகம் திருமதி சஹலே வர்க் செவ்தே அந்த அலுவலகத்தின் ஆரம்பம் மற்றும் பொறுப்புகள் பற்றி விவரித்தார். ஜனாதிபதி அந்த அலுவலக முன்றலில் ஆபிரிக்க ரப்பர் கன்று ஒன்றையும் நாட்டி வைத்தார். ஐக்கிய நாடுகளின் ஆபிரிக்க அலுவலகத்திற்கு எசல பெரேர பற்றிய நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார். இலங்கைக்கும் கென்யாவுக்கும் இடையில் 8 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. பல துறைகள் தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டதாக இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் பேராசிரியர் GLP ரிசத் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விஜயத்தின் போது நைரோபி நகரில் உள்ள பௌத்த விகாரை ஒன்றையும் தரிசித்தார். கென்ய தலைவர் ஜனாதிபதிக்கு விசேட ராப்போசன வைபவம் ஒன்றையும் ஒழுங்கு செய்தார். இது கடந்த வெள்ளிக்கிழமை கென்யாவின் ராஜ மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை 1000ஆம் ஆண்டில் அபிவிருத்தி இலக்குகள் அனைத்தையும் உரிய காலத்திற்கு முன்னர் நிறைவேற்றியிருப்பதாக கென்ய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையில் பழமை வாய்ந்த மரபுரிமைகளும் சமமான தன்மைகளும் காணப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த தொடர்பு எதிர்காலத்தில் மேலும் பலமடையும் என அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜனாதிபதியின் கென்யாவுக்கான விஜயம் இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்க வலய நாடுகளுக்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க உறவொன்றை கட்டியெழுப்ப துணை புரிந்திருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் GLP ரிசத் தெரிவித்தார். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் அரசு தலைவர் ஒருவர் ஆபிரிக்க வலயத்துடன் ராஜதந்திர உறவுகளை கட்டியெழுப்பியுள்ள முதலாவது சந்தர்ப்பமாக இது விளங்குகிறது. ஜனாதிபதியுடன் அவரின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, அமைச்சர் பேராசிரியர் GLP ரிஸ், பிரதியமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன, ஓவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன,
ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் சென்றிருந்தார்கள். வடமேல் மாகாண சபைக்கு உட்பட்டு சிறந்த முறையில் செயலாற்றிய பல்வேறு நிறுவனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வடமேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் WMMP வீரசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் சிறந்த மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை, சிறந்த நூலகம், திண்ம கழிவு முகாமைத்துவ நிலையம் உட்பட தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு குருக்கள் மடம் ஸ்ரீ ஐயனார் ஆலயம் ஏற்பாடு செய்த ஐயப்பதாச மண்டலம் பூர்த்தி பெருவிழா பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஆலய பிரதம குரு ஸ்ரீ சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் கும்பாபிஷேகம், யாக பூஜை, தீபாராதனை உட்பட பல சமய கிரியைகள் இடம்பெற்றன. சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சன்னிதானத்தைச் சேர்ந்த அடியவர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த அதிக எண்ணிக்கையான பக்தர்களும் சமூகம் அளித்திருந்தனர். இந்த மண்டல பூர்த்தி விழாவில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இந்தியாவின் சபரிமலை மகரஜோதி தரிசனத்திற்கென அடுத்த மாதம் அங்கு யாத்திரை செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தேயிலை தினம் சம்பந்தமான விழாவை நுவரெலிய இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் நீதிக்கும் சமாதானத்திற்குமான பிரிவும் சர்வமத இளைஞர் பேரவையும் இணைந்து நுவரெலியாவில் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த சர்வதேச தேயிலை தின விழாவையொட்டி நுவரெலிய நகரில் ஊர்வலம் ஒன்றும் இடம்பெற்றது. பழைய நகர சபைக்கு முன்னால் ஆரம்பித்த இந்த ஊர்வலம் சினசிட்டா மண்டபத்திற்கு முன்பாக நிறைவு பெற்றது. இதனை அடுத்து கலை நிகழ்ச்சிகள், கவியரங்கு உட்பட சர்வதேச தேயிலை தின கலாசார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தேசிய வானொலி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 88 வருடங்களாகின்றன. பிரித்தானிய ஏகாதிபத்திய ஆட்சியின் போது ஆசிய நாடுகள் மத்தியில் இலங்கை முதல் தடவையாக வானொலி சேவையை ஆரம்பித்தது. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அப்போதைய பிரித்தானிய ஆளுநர் ஹியூ கிளிஃபர்டினால் நாட்டின் முதலாவது வானொலி சேவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டில் ரேடியோ சிலோன் என்ற பெயரில் வானொலி சேவை புதிய திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அதன் பின்னர் 1967ஆம் ஆண்டு இந்த திணைக்களம் கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டது. இதில் முதலாவது தலைவராகவும் பணிப்பாளர் நாயகமாகவும் நெவில் ஜெயவீர பணியாற்றினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 3 சிங்கள அலைவரிசைகளையும் 2 தமிழ் அலைவரிசைகளையும் ஒரு ஆங்கில அலைவரிசையையும் சிறுவர் வானொலி ஒன்றையும் டைம் ரேடியோ என்ற அலைவரிசையையும் கொண்டு இயங்கி வருகிறது. இது தவிர பிராந்திய சேவைகளும் இயங்கி வருகின்றன. 88வது நிறைவாண்டை முன்னிட்டு நேற்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒன்றில் பிரித் பாராயண நிகழ்வு நடைபெற்றது. கூட்டுத்தாபன தலைவர் ஹட்சன் சமரசிங்க, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால் அலியனகே ஆகியோரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். ஆரம்ப சிறுபராய பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த வாரம் அமுல்படுத்தப்படுகிறது. இதன் தேசிய நிகழ்வு அமைச்சர் திஸ்ஸ கரலியாத தலைமையில் அண்மையில் கொழும்பில் ஆரம்பமானது. இலங்கையில் ஆரம்ப சிறுபராயத்தின் அபிவிருத்தி தொடர்பான கொள்கையை உருவாக்குவதற்காக நேற்று முன்தினம் ஒதுக்கப்பட்டிருந்தது. சிறுபராய மாதிரி கிராம நிகழ்ச்சிக்காக நேற்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருந்தது. குருநாகல் மாஸ்பொத்த பிரதேச செயலக பிரிவில் ஆரம்ப சிறுபராய அபிவிருத்தியை பிரதிபலிக்கும் முதலாவது முன்மாதிரி கிராமம் உருவாக்கப்படும். பகல் நேர பாதுகாப்பு மத்திய நிலையங்களும் நிறுவப்பட உள்ளன. இன்றைய தினம் சிறுபராய அபிவிருத்தி மத்திய நிலையம் முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பகல் கால பாதுகாப்பு நிலையங்களின் நிர்வாகிகள் ஆகியோருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களின் பெற்றோருக்கான பல நிகழ்ச்சிகள் நாளை நடைபெறும். பிரதேச மட்டத்திலான உத்தியோகத்தர்களுக்குரிய செயலமர்வு எதிர்வரும் 18ஆம் தேதியும், கர்ப்பிணி தாய்மார் மற்றும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் எதிர்வரும் வியாழக்கிழமையும் நடைபெறும். சிறுபராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெறும். அம்பாறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் சம்பந்தமாகவும் எதிர்வரும் ஆண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் வேலை திட்டங்கள் பற்றியும் அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு விளக்கம் அளிக்கும் செயலமர்வு அக்கரைப்பற்று அத்தாவுல்லா அரங்கில் நடைபெற்றது.
அம்பாறை மாவட்ட மேலதிக செயலாளர் கே விமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் சாந்த பண்டார, அமைச்சின் திட்டப் பணிப்பாளர் MLA வஹாப்தீன், மாவட்ட திட்டப் பணிப்பாளர் S அன்வர்தீன், பிரதி திட்டப் பணிப்பாளர் MI தௌஃபீக் உட்பட திட்ட அதிகாரிகளும் பிரதேச செயலாளர்களும் திணைக்கள தலைவர்களும் சமூகமளித்திருந்தனர். நட்பெட்டி முனை 2ஆம் கட்டை சந்தையிலிருந்து கிட்டங்கி பாலம் வரையிலான 3 கிலோமீட்டர் நீளமான வீதி காப்பட்டு வீதியாக புனரமைக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை 32 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவதாக வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட பிரதம பொறியியலாளர் ILA ஃபாரி தெரிவித்தார். கலோயா குடியேற்ற கிராமங்களுக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் நன்மை அடையவிருக்கின்றனர். புரவலர் புத்தக பூங்காவின் இலவச நூல் வெளியீட்டு திட்டத்தின் 34வது வெளியீடான அனுராதா சிறுகதைகள் என்ற நூல் வெளியீட்டு விழா கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்நூலை திருமதி அனுராதா பாக்கியராஜா எழுதியிருந்தார். புரவலர் புத்தக பூங்காவின் நிறுவனர் புரவலர் ஹாஷிம் உமர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு ஞானம் சஞ்சிகையின் இணை ஆசிரியர் திருமதி ஞானசேகரன் தலைமை வகித்தார். இலக்கியவாதிகள் ஆந்தனி ஜீவா, திருமதி வசந்தி தயாபரன், மௌலவி முபாரக் ஏ மஜீத் உட்பட பலர் உரையாற்றினர். நூலின் முதற் பிரதியை தொழிலதிபர் வேலனை வீரசிங்கம் தம்பதிகள் பெற்றுக் கொண்டனர். சிறப்பு அம்சமாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் திருமதி அன்னலட்சுமி ராஜதுரையை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. தெற்கு சூடான் ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதி ஜனாதிபதி ரேக் மச்சாருக்கு விசுவாசமான ராணுவத்தினர் மேற்கொண்ட சதி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி சல்வா கிர் தெரிவித்துள்ளார். அங்கு இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஜனாதிபதி கிர் கருத்து வெளியிடுகையில் நாட்டின் தலைநகரம் அரசாங்கத்தின் பூரண கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அதே சமயத்தில் இரவு நேர ஊரடங்கு சட்டம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நகரத்தின் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதோடு தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. தெற்கு சூடானின் தலைநகரான ஜுபாவில் கடும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அதிக எண்ணிக்கையானோர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் ஐக்கிய நாடுகள் நிலையத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். அரசாங்கத்துடன் தொடர்புகளை மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் அதிகாரிகள் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்சமயம் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கும் முன்னாள் பிரதி ஜனாதிபதி மச்சார் 2015ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருப்பதாகவும் அறிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உந்துவ முழு நோன்மை தினம் இன்றாகும். சிவனொளிபாதமலை யாத்திரை காலம் ஆரம்பம். தாதியர் பயிற்சிக்காக மேலும் 6035 பேரை சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை. பண்டிகை காலத்தில் மோசடியில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பற்றிய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்காக விசேட பிரிவு. தெற்கு சூடானின் முன்னாள் பிரதி ஜனாதிபதி மஷாருக்கு விசுவாசமான படையினர் மேற்கொண்ட சதி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய ஜனாதிபதி தெரிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.